இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதில்ல பட்டு. ஆனால் கமெண்ட் போடுங்க, ஏதோ தவறி ஏதாவது ஒன்று படிச்சிருவேன். சாரி செம்ம அஜித். மோனி எப்படி இருக்கீங்க? சரி மோனி, வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லை உங்கள் ஊரில் அங்கேயே தான் இருக்கீங்களா? என்கிட்ட சொன்னீங்களே. நீங்கள் என்ன ஊர்? கல்பாக்கம்ங்க. ஸ்பேரோவா? ஏன்டா நீ புது ஐடியில் வந்தனாக்க எனக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் ஸ்பேரோன்னு ஆட் பண்ணியிருந்தானா சரி ஓகே ஸ்பேரோவா இங்கே ஒருத்தன் வருவான் அப்போ போய் ஏதாவது பைத்தியம் மாதிரி உளருமான்னு சொல்லியிருப்பேன். கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, சீக்கிரம் ஜாயினிங்க போட்டுக்கோங்க, டைம் ஆகுது. அழகே அழகே இவள் கண்ணழகே நீங்க மேரிடா? ஆமாங்க மேரிடு தாங்க. பண்ணிக்கோங்க மேடி, சிறப்பான லைவ் மேடி. ஹாய் செல்லம். இந்தியா வாங்க. ஹலோ இந்தியா. ஸ்பேரோ மறந்துட்ட போ, நான் கோவமாக இருக்கேன். கோவப்பட்டுக்கோ. நீ புதுசாக ஒரு ஐடியில் வந்து திடீர்னு யாருன்னு கண்டுபிடினா புது ஐடி புது டிபி. நான் என்ன மந்திரவாதியா? நான் பக்கத்துலேயே ஜாதகக்காரையை உட்கார வச்சுருக்கேன். இந்த ஐடிக்கு பின்னாடி இருக்கிற ஐடி யாரு அப்படின்னு உடனே சொல்லுங்கன்னு என்னோடதை வச்சு என் கட்ட கிரகத்தை வச்சு சொல்கிறதுக்கு. நானும் உங்களை மாதிரி சாமானிய மக்கள், சாமானிய பெண்மணி. நீயா வந்து உன்னோட விவரத்தை சொன்னாதான் எனக்கு தெரியும். யாரு தலை ஃபேன்? பிஏ இங்கிலீஷ் நீங்களா? அவள் போல் இல்லை ஒரு பேரழகி. அப்படியா அஜித்து? அன்று என்னிடம் மணிக்கணக்கில் பேச துடித்தாய். வாங்க, நீங்க வரும்பொழுதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் தான் போடுறீங்க. யாரு சாமி நீங்க? யாரு நீங்க? எதுக்கு ராஜன்? ஏதோ நான் இப்போ யூடியூப்ல இருக்கிறதாவது கொஞ்சம் நெஞ்ச அடையாளம் எனக்கு இருக்கு. நீங்க சொல்ற ராஜராஜன் நீங்க சொல்ற இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதோட நம்ம கதை முடிஞ்சது. கொஞ்சம் நெஞ்ச ஃபேம் கூட அங்கே போயிட்டு வந்த காலி. இது தெரியாதவர்கள் நிறைய பேர் என்னமோ நினச்சி போகிறாங்க, அப்புறம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாம போயிடுறா. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க. சாப்பிட்டியாடா? வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க எல்லாரும். கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு ஒரு ஜாயினிங்க போட்டுடுங்க செல்லுங்களே. டைம் ஆகுது, சீக்கிரம் ஜாயினிங்க போடுங்க. மோனி அவ்வளோ சீக்கிரம்லாம் மீள முடியாது. ஆமாம், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதுலேருந்து மீளவே முடியாதுப்பா. வீட்டில் ஒரு ஓகே கமெண்ட்ஸ் படிக்க மாட்டீங்களா? வினீத் குமார் வாங்க. ஹாய் ஹலோ. ஒரு வினீத் குமார் ஏன் இப்போ வரைக்கும் படிக்க இல்லை சொல்லுங்க வினீத் குமார். ஷைன் ரெடியா இருங்க, அந்த சர்ப்ரைஸ் லைவ் பார்க்க. நீங்க ஜான் ஸ்டோனி, ஜான்சன் ஸ்டோனி, கொஞ்சம் கஷ்டமான பேர் தான், வாயில் வரலை. சரி ஓகே, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஒரு பிக் சர்ப்ரைஸ் லைவ் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. மெம்பர்ஷிப் லைவில் நீங்கள் கிடையாது ஷைனர், நான் ஒய்டியில் மட்டும்தான் இருக்கேன். அப்படியே நீங்கள் கேட்டது இருக்குது ஒரிஜினல், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. லெவல் 2 லைவ் இருக்கா அக்கா? இருக்கு. பழம் பார்க்கணுமா? சந்துரு நல்ல பெருமாள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய லைவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப் வழியாக வரும். நல்ல பெருமாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது சரி, நீங்கள் தான் நல்ல பெருமாள் ஆச்சு. நீங்கள் நல்லா இருக்காமையா? என்ன நல்ல பெருமாளே? என்ன பெருமாள்? கண்களுக்கு விருந்து எதுவும் வேணாமா?
சீக்கிரம் நீங்கள் ஜாயினிங் போட மாட்டீங்களா? அட கழுத, யார் யாரோ ஜாயினிங் போடுறாங்க. நீங்கள் எப்போ நல்ல பெருமாள் ஜாயினிங் போட போகிறீங்க? அட மனசுக்கு பிடிச்சத பட்டு பட்டுன்னு செய்யடா. யோசிச்சு 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 லைஃப்பில் கிடைக்கிற சில சில சந்தோஷத்தையும் நீங்கள் நிறையா பேர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் தான். அதுக்காக தான் இப்போலாம் நான் யோசிக்கிறதே இல்லை. ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை பட்டுன்னு பண்ணிடுறது. பாருங்களேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் லைவ் போடணுன்னு ரெடி ஆகிட்டேன். மதியம் எனக்கு தோணலை, திடீர்னு தோணுச்சு, நான் ரெடி ஆகிட்டேன். அது மாதிரி தான் நீங்களும் திடீர்னு ஜாயினை போடுங்க. எதிர்பாராத லைவும் உள்ளே காத்துக்கிட்டு இருக்கு. ஹிதாயத்துல்லா, நீங்கள் ஜாயினை போடுங்க, கண்ணால் பாருங்கள். மோனி, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது மோனி. உடம்ப பார்த்துக்கோங்க. நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணி அழுகாதீங்க. நாங்கள்லாம் இருக்கோம். அது மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கூடவே இருந்து அரவணைச்சிருப்போம். எங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே நாங்கள் தூரத்தில் இருக்கோம். இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்பவும் ஒரு நட்பாக நாங்கள் உங்கள் கூட இருப்போம். அதை தாண்டி வேறு எப்படி உங்களுக்கு நாங்கள் தைரியம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப பெரிய விஷயம். இதில் மீள்றது ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி மொபைலில் பேசுங்க. ரொம்ப தனிமையில் இருக்காதீங்க. உங்கள் டேடிக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. உங்கள் பிரதர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. கொஞ்சம் குழந்தைங்களோட பிரதருடைய பிள்ளைங்க இருந்தால் விளையாடுங்க. அதுலேருந்து மீள பாருங்க. ஆனால் மீள்றதுக்கு எப்படியும் 1 month ஆகும். தேங்க்யூ. இதயத்துல்லா இக்பால். வாவ், வெல்கம் டு அதிபதி. சீக்கிரம் வாங்க டார்லிங். டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயினிங்கை போடுங்க, லைவ் பாருங்க. பாக்கெட்டு சரியாக தெரியல. தெரியணும்னா அதுக்கு நீங்கள் ஜாயினிங் பண்ணி உள்ளே வந்து பார்க்கணும். வெளியே நின்று பார்த்தீங்கன்னா எப்படிங்க தெரியும்? எல்லாமே ரோட்டிலேயே நின்று பார்க்க ஆசைப்படுறீங்களே. கதவை தட்டிக்கிட்டே நிற்காதீங்க. கதவை திறந்துட்டு வர்ற சாவியே உங்கள் கையில் தான் இருக்குது. சீக்கிரம் ஜாயினிங்கை எடுங்க. உங்கள் லிப்பை பார்க்கலாமா? ஓஎஸ், லெவல் 5க்கு வாங்க, ஃபுல் லிப்ஸை பார்க்கலாம். அந்த லைவில் அப்படி ஒரு ஸ்பெஷல் நிறைஞ்சு இருக்கு. போடி மயிறு பிரதீப், தேங்க்யூ. பழம் பார்க்கணும் அப்படிங்களா? ஜாயினிங் பண்ணத்தான் ஆசை, ஆனால் கையில் காசு இல்லை. கரெக்டா? ஓகே, பாய். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். பரமேஷ், பாய் பாய். மோனி ப்ரோ, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரோ சிக்கன் நூடுல்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு படித்தாதான் வர முடியும். கரெக்ட். அதை மாதிரி தான் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு நீங்கள் ஜாயினிங் போட்டால் தான் பார்க்க முடியும்னு இருக்குது ஆப்ஷன். நாங்கள் என்ன பண்ணுறது? எதுவுமே உள்ளே வந்தால் என்ன, இப்படி தான் நீங்கள் நிறைய பேரை காமன்லே ஃப்ரீ காட்சியை ரெடி பண்ணுறீங்க. எதுவுமே இப்போ நான் ஒன்று உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். தருண் ஜெயராஜ் கமெண்ட் போட்டிருக்காரு, எதுவுமே மூட ஆகாது, உள்ளே வந்தால் என்ன ஆகும். இப்படி சொல்கிறதுனால எங்களை மாதிரி யூடியூபர், எங்களை மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்காரங்க நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம்? ஓ, அப்போ இவனுக்கு இப்படிலாம் பண்ணாதான் நம்புவாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது நம்ம அப்படி இப்படி காமிச்சாதான் ஒருவேளை ஜாயினிங் போடுவாங்களோ. அடாடா, ஓ அதனால தான் யாரும் ஜாயினிங் பண்ணல போல இருக்கு அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமாக நம்ம யோசித்து இவனுக்கு சில சில துளிகள், சில சில காட்சிகள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம்.
அதனால் அவனுக்கு தான் யூஸே தவிர நமக்கு யூஸ் கிடையாது. அவனுக்கு அப்பாடா பார்த்தது வரைக்கும் போதும். இவளுக்கு வேற ஜாயினிங்க போடுறாங்களா, பார்த்ததே இதுவே போதும், நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம நல்லா தூங்கலான்னு அவன் போயிடுவான். ஏமாறுறது பெண்கள் மட்டுமே. அதனால் இனி எந்த பெண்களும் இப்படி ஒரு கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் காமனில் எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க. இனிமேட்டு உஷாராக இருக்கணும். லைவ் ஸ்ட்ரீமிங்காரங்களே உங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரையும் திசை திருப்புறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டை போட்டு இவனுங்க ஆசையை நிறைவேற்றிருக்கிறதுக்கு நம்மள பகடக்காயை யூஸ் பண்ணுவானுங்க. இங்கே எதுவுமே தெரியல, அப்போ அங்கே போனால் தெரியுமான்ட்டு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 10 பேர் கூட்டத்தில் 2 பேர் நல்லவன் இருப்பான், அவன் ஜாயின் பண்ணால் நமக்கு போதும். சங்கர் இனிமேட்டு இப்படி தான் ஸ்பீச் இருக்கணும். லைவ் ஆன் பண்ணுறோம், 30 நிமிஷம் 40 நிமிஷம் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலெல்லாம் லைவ் வந்து ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது. இப்படித்தான் பேசுவோம். இதில் நம்பிக்கை இருக்கிறவன் 2 பேரோ 3 பேரோ ஜாயினிங்கை போட்டால் அவங்களுக்கு உண்மையான மெம்பர்ஷிப்பை லைவை போட்டோமா தொல்லை இல்லாமல் தூங்கணுமான்னு இருக்கணும். இந்த மாதிரி கண்ட கல்சடைக்கெல்லாம் இவன் கேட்குறான், இவன் சொன்னான் ஒருவேளை ஜாயின் பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுலாம் நம்ம பண்ணிட்டு இவனுங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதை திருடி இந்த ஃபேக் ஐடிங்க வாழ்கிறாங்க. பாருங்க நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கணும். இனிமேலாவது போகட்டும். இதுக்கு முன்னே இருந்த பழைசு அது இது வச்சு தேர்த்துட்டோம். எவ்வளவு காலம் ஓட்ட முடியும்? பழைய ரெக்கார்டு தான். பழைய ரெக்கார்டை வச்சு எவ்வளோ ஓட்ட முடியுங்கிறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே டேப் ரெக்கார்டும் ரெக்கார்டு கேசட்டும் தேஞ்சு தான் போகும். தேஞ்சு போன கரக்கரப்பை எவன் பார்ப்பான்? முடியாதுல்ல. அதனால் இனிமேலாவது ஸ்ட்ரீமருக்காரங்க இந்த மாதிரி மக்கட்டத்தனமான கமெண்ட்டுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய இதை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. நமக்குன்னு இருக்கிற 4 ஃபேன்ஸ் இருக்காங்க, அதில் 2 பேர் ஜாயின் பண்ணால் அதுவே போதும். சிவா புரோ, அப்படியா புரோ, நான் பூரி குருமா சாப்பிட்டேன். சூப்பர். எங்களுக்கெல்லாம் கிடையாதா? நியூஸ் சேனல் மாதிரி பேசுறீங்க அக்கா. அக்கா பிடிச்சிட்டாங்க, புத்தி தெளிஞ்சிருக்கு இப்பதான். ஹரிகுமார் தேங்க்யூ. பாலா ஹாய் அலெக்ஸ், வாங்க, நல்லா இருக்கீங்களா? பஹு வா வா, வாங்க வாங்க வாங்க. ஹாய் பேபி. சரி, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. வந்தா கிடைக்கும் பூரிய சொன்னேன். அப்படியா? பரவாயில்லையே, என்னை பற்றி நல்லா புரிஞ்சுட்டேன். வா சாப்பிட்லான்னு சொன்னால் நான் வந்தால் ஒன்றையே முழுசாக சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, தெளிவாயிட்டேன். எங்கள் கூட இவ்வளோ மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்போ தெளிவாகலைன்னா எப்படி தான்? என்ன சாப்பிட்டீங்கம்மா? நான் என்ன சாப்பிட போகிறேன்? அதே சீலா, அதே சட்னி, வேற என்ன சாப்பிட போகிறேன்? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க செல்லம்? கோபுரம் சிற்பி 922ல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த சேனலை பற்றி இந்த சேனலில் வந்து தவறாக புரிதலை கொண்டு இங்கே மென்ஷன் பண்ணாதீங்க. நேற்று மெம்பர்ஷிப்பு சிற்பி 922ல ஆன் பண்ணதான் 5 மினிட்ஸில் ஏன் கட்டாச்சுன்னா எனக்கு தூக்கம் தாங்க முடியல, என்னால் நிற்க முடியல, நாளைக்கு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். இந்த டாப்பிக்கை இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு சேனலில் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது நீங்கள் லைவில் என்ன தான் காதில் வாங்கினீங்க, என்ன தான் இருந்தீங்க, ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்தீங்களோ? நீங்கள் ஜாயினிங் போட்டிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நேற்று தானே ஜாயினிங் போட்டிருக்கீங்க, இன்னும் 31 டேஸ் இருக்குது. நேற்று ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை, அதனால் சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதை அதோட விட்டுடணும். இப்போ மறுநாள் ஆகிப்போச்சு. இப்போ காமல் லைவ் வருவேன், இப்போ பேசுவேன், உங்களுக்கான லைவ் வரும். அங்கேங்கிறத இங்கேயும் இங்கேங்கிறத அங்கேயும் நீங்கள் போட்டு கொதப்பிட்டு கிடந்தீங்கன்னா அங்கே உள்ளதை இங்கே பேசுனா நான் பிளாக் பண்ணிவிடுவேன். இந்த சேனல்காரங்க அங்கே வந்து பேசுனா அங்கே பிளாக் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அந்தந்த சேனல்காரங்க அந்தந்த இடத்துல பேசுகிறதே சிறந்தது. சொல்லுங்க சங்கர். உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஷைன். இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு டைம்.
உண்மையிலே நீங்கள் இதுக்கு முன்னே எந்த சேனலை ஜாயின் பண்ணீங்களோ, ஏமாந்தீங்களோ, இல்லை ஷோவை பார்த்துருப்பீங்களோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு. அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய லைவு உங்கள் வாயால் இவ்வளோ அழகான லைவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்து நிறுத்துவேன். நாளைக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா. கரெக்டு ஹரிக்குமார், கரெக்டு கரெக்ட் கரெக்ட். கிருஷ்ணா ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் சாரி டியர், ஓகே தேங்க்ஸ், ஓகே. எப்படி ஜாயின் பண்ணணும்? சேனல் டிபியை தொடரும், ஜாயினை கிளிக் பண்ணணும். லெவல் 1லேருந்து 6க்குள்ளே இருக்குது. உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ டிக் கொடுத்து ஜாயினை கொடுக்கும், அவ்வளோதான். ஓகே சின்னா. இருக்கு விக்கி, இருக்கு விக்கி. ஆனந்த் ஹாய் ஆனந்த், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க ஆனந்த்? சதீஷ், கிருஷ்ணா ஹாய்மா, ஹாய். எஸ் பழனி, வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? மோனிஷா ஹாய்ங்க. சாதிக் பாஷா, லவ் யூ டூ. நான் உன்னது ஜம்பளையே, ஜம்பளையவா? ஏய், இந்த ஜம்பளக்கா பம்பளக்கா பம்பா அதெல்லாம் இங்கே கிடையாதுடா. வேணா ஜில் ஜில் ரமாமணி வேணா இருக்காங்க, நம்ம மெம்பர்ஷிப்புக்குள்ள வந்து பாருங்க. இப்போ இருக்கிறவங்க ஜில் ஜில் ஜல் ஜல் அப்படியே மாறிடுவாங்க. ரொம்ப பேசுகிற, தெளிவாக பேசுகிற, அதுக்கு பேர். ஒருத்தவங்க தெளிவாக பேசுனா ரொம்ப பேசுகிறன்னு தான் சொல்லுவாங்க. யாருக்குமே பிடிக்காது. தெளிவாக இருக்கிறவனை பார்த்தா தெளிவு இல்லாதவனுக்கு கடுப்பாக தான் வருமா. அதுக்கு உதாரணம் தான் பாலா அலெக்ஸ். மெம்பர்ஷிப் எனக்கு லைவ் வந்திருந்தானே, நீங்கள் ஜாயினிங்கை போட்டால் உங்களுக்கு வந்துடும். சதீஷ் வாங்க. இருக்கு புஷ்பலதா. மணிமாறன் வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க காய்ஸ்? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, பத்திரமா பார்த்துக்கோங்க. பாப்ஸு இன்னைக்கு என்ன டே, எப்படி போச்சு, என்ன? எனக்கு கொஞ்சம் அதிகம் ப்ரோ. என்னதுமா ஒர்க்கு ரொம்ப ஹெவியா? ஆமாம், அதான் முடிச்சு விட்டீங்களே. ஓகே, குட் நைட் தளபதி. தளபதி 1/2 மணி நேரமாக குட் நைட் சொன்னதுக்கு இந்நேரம் தூங்கியே எழுந்திரிச்சுக்கலாம் தளபதி. ஷைனர் செல்லக்குட்டிங்களா, சீக்கிரம் ஜாயினிங்கை போட்டுக்கோங்க, டைம் ஆகுது. லைவ் முடிய போகுது கண்ணுங்களா, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. ஹாய் தங்கம், வாங்க மாடர்ன் பால், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் தங்கம், எப்படி இருக்கீங்க? ஹேர் ஸ்டைல் உங்கள் ஃபேஸ்க்கு செம்மையாக இருக்குங்களா? ஓ அழகே அழகே, லவ் யூ அக்கா. ஐயோ என் செல்லம், லவ் யூ டூடா. சாப்பிட்டியா ஷைன்? சரோபுரம் என்னடா? குட் நைட் சொல்ல ஆரம்பிச்சு தூக்கம் போயிடுச்சு போல இருக்கு. எனக்கு வருதுடா இப்போ தூக்கம், எனக்கு வருது. இன்னைக்கு டே ஃபுல்லாக செம்ம ஒர்க்கு. என் கண்ணை பாருங்க எப்படி ரெட்டாக டல்லாக இருக்கு அப்படின்ட்டு. சாப்பிட்டேன். டுடே தான் லைவ் பார்க்க போகிறேன் மேடம். அப்படியா, ரெடியாக இருங்க, ஒரு கலக்கிடலாம். உங்கள் மேங்கோ நல்லா காட்டுங்க, அதுக்கு ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து முழுசாக வந்து மேங்கோவை வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. அக்கா உங்கள் கண்ணு சூப்பராக இருக்குது. இப்போது எந்த லைவ்? நான் லெவல் 3ன்னேன். ஒருத்தவனும் லெவல் 3 பக்கம் எட்டி பார்க்கல, எல்லாம் லெவல் 1லேயே வந்துட்டாங்க.
அப்படியே நதியா மாதிரி இருக்க நிலா. டே 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 என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனால் சொன்னதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், உண்மையிலே அப்படி தான் இருக்குது கேட்டேன். இப்போ எந்த லைவு? ஏய், நம்ம ஒரு மியூசிக்கு ஒரு தாளம் மேளம் வாங்கி வச்சுக்கணும்னா இனிமேல் நம்மளோட லைவை வந்து நல்ல எனர்ஜியாக கொண்டுட்டு போகிற ½ லைவையும் நல்ல ஃபுல் எனர்ஜியாக வைபோட நீங்கள் என்ன மேலே தாளம் கேட்குறீங்களோ அந்த தாளத்தை அப்படியே அங்கே டம்மடிமுன்னு அடிக்கணும். வாங்க மளிகை கடை சங்கர். நதியாவை பார்த்துருக்கிறீங்களா? அவர் பார்த்ததுனால தான் சொல்கிறாரு. அவர் நல்லா நோட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே மாஸ்கே போட்டால் கூட இந்த வடிவமைப்பு, இந்த இடம், இந்த ஹேரு, இந்த லுக்கு, இந்த இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் சொல்கிறது கரெக்டு தான். அக்கா உங்கள் நெக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கே எப்படின்னா மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்து சொல்லு. தாஜ்மஹால் எனக்கா 67 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 67 தாஜ்மஹால் எனக்கா. செல்லுங்களே, ஏய் தங்கங்களே, லைக்க போடுறா. போனஸு 2வா? ஆமாண்டா, ஆமாம். அக்கா ஓப்பன் பண்ணலாமா? எதடா ஓப்பன் பண்ண போகிற தங்கம்? வைரமே என் தங்கம் இனி 8 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? 8 நிமிஷம், 8 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்ல சவுண்டு கொடுக்குறீங்க. நான் கொடுக்கலம்மா, கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்குதுமா. என்ன வாய்ஸ் ஓடுது? ஐயோ ஐயோ, அதான் நினச்சேன், சிரிச்சேன். எங்கே ஓடுது? ஓட வேண்டிய இடத்துல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. வாடா மணிகண்டா, நீ வராத இந்த லைவ் நிரம்பல கண்ணா. வாடா என் தங்கம். நான் பக்கத்து நதியா படம் ஏதாவது இருக்கா சங்கர்? நான் பார்க்காத நதியா படம் ஏதாவது இருக்கா சங்கர்? அதானே 80s 90s நதியாவை பார்க்காத அந்த பயலாவது இருப்பானுங்களா? சொல்லுங்க. ஒரு காலத்தில் நதியா கம்மல், நதியா கொண்டை, நதியா ட்ரெஸ்ஸு, நதியா சைக்கிளு ஒரு காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்போவும் அந்த ஃபேமஸ் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. நானே நதியா கம்பல் போட்டிருக்கேன். நதியா கொண்டை என்னோடய சிஸ்டர் எனக்கு அப்போயும் நான் குழந்தையா இருக்கும்போதே எனக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்துருக்காங்க. அதெல்லாம் யாரும் இப்போ அந்த கொண்டை போடுறதில்ல. குதிரைவால் போட்டு லப்பர் பேண்டு சுற்றிப்பாங்க, வலையில எடுத்து இப்படி வச்சிருவாங்க. மேலே இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து சுருட்டி பின் குத்துவாங்க. அப்படியே பூ மாதிரி புஃப்னு இருக்கும். அதை சுற்றி ரோஜா பூ வேற வச்சு விட்டுடுவாங்க. இதெல்லாம் இந்த கொடுமை எனக்கு எப்போ தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச 3 வயசில் இதை பண்ணாங்க. எனக்கு அப்போவும் முடி நீட்டாக இருக்கும். அப்போவே என்ன பண்ணாங்க, சுற்றி எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. மோட்டர் கொட்டாயில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இப்போ ஒரு ஊருக்கு ஏரியாவுக்கு தண்ணி டேங்க் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு மோட்டர் கொட்டா மாதிரி ஒன்று இருக்கும். எதிரில் கோவில் இருக்கும். எங்கள் வீடு இங்கே பார்க்க அப்படியே எதிரிலே இருக்கும், கோவிலுக்கு எதிரிலே இருக்கும். எதாக இருந்தாலும் அந்த மோட்டர் கொட்டாக்குள்ளே உட்காந்துட்டு இந்த அநியம் பண்ணுவாங்க. என்னை சீப்பு எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்லி என்னை அந்த இடத்துல உட்கார வச்சு சுற்றி எத்தனை பொண்ணுங்க தெரியுமா? எல்லாம் 10 வயசு பொண்ணுங்க, 9 வயசு பொண்ணுங்க. நான் 3 வயசு 4 வயசுக்குள்ளே இருக்கும்போது
என்னைய உட்கார வச்சு அந்த கொண்டைய போகிறேன்னு அம்மா பெருசை என் மண்டையை ஆக்கி நான் வந்து எங்கள் அம்மா பிள்ளைய காணோம் தெருவே தேடி வந்திருக்குது. கடைசியில் பார்த்தா குனியை வச்சு கொண்டை குத்திருக்கீங்களாடி என் பிள்ளைய போட்டுக்கிட்டு ஏஞ்சி வந்து நிற்கிறேன். அடையாளம் எனக்கே தெரியல. மூஞ்சோட கொண்டை தான் இங்கே வந்து நின்றுச்சு. போகாத என் வீட்டில் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னைய வச்சு ட்ரைனிங் பார்த்தாலும் எங்கள் தெருக்காரிங்களாம் எல்லாம் எங்கள் அங்காளி பங்காளி பிள்ளைவோ. ஆமாம் சாரோ ஆமாம் சாரோ. பாலாஜி வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க பாலாஜி? சந்தோஷ் கைஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாம் 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 ஆமாம். நதியா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்களா, அதை போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே இருக்காதா. இப்படியும் சொல்லி ஏமாத்துனீங்கடா. நான் கூட குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் விவரம் தெரியும் போது இது உண்மையா இருந்திருக்குமோ, இந்த மாதிரி கண்ணாடி எங்க விற்குதுன்னு கூட நானே அதை யோசிச்சிருக்கேன். அப்புறம் விவரம் வரும்போது தான் தெரிஞ்சது அது எல்லாம் டுபாக்கு ஒரு படத்துக்காக எடுத்த சீனா அப்படின்ட்டு. அடேங்க அப்பா பாப்ஸு, என்ன இவ்வளோ பெரிய கமெண்ட்! நானே நினைச்சே பார்க்க முடியல, இவ்வளோ பெருசா இருக்கு. நீ யூனிக் தங்கம், வேற யாரு கூடவும் கம்பேர் பண்ண முடியல. ஓ மாடர்ன், சரி விடுங்க விடுங்க. நதியா மாதிரி இல்லப்பா, விட்டுடுங்கப்பா. சங்கர் விட்டுடுங்க. சங்கர் தெரியாம சொல்லிட்டார் நதியா மாதிரி இருக்கீங்க. அவர் ஒன்றும் தலைமுடியை வச்சு சொல்ல கிடையாது, இந்த வடிவம் இப்போ வச்சு ஏதோ அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக இப்படி சுற்றி வளைச்சி அவரை போட்டு ஒரே முட்டா பின்னுறீங்களே. அவரை பின்னுறீங்களா இல்லை என்னையை வச்சு காமெடி பண்ணுறீங்களானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. விடுங்க விடுங்க, நான் யார மாதிரியும் கிடையாது. யூடியூப்பில் சிற்பி மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் மருந்துக்கு வேலை இல்லை, அதுபோல தான் நிலா இருக்கும் இடத்தில் சிரிப்புக்கு பஞ்சமில்லை. ஹரி, நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. யூடியூப் லேடி சூப்பர் ஸ்டார், கண்டிப்பாக இது ஒரு நாள் பழிக்கும். சொல்லவே இல்லை. சிவா ப்ரோ, வெயிட் பண்ணிட்டு இருந்து ஃபுல்லாக கொட்டிட்டீங்க நம்ம லைஃப்பை. மாயக்கண்ணி, லவ் யூங்க. ஆமாம், ஏதோ ஒரு கண்டென்ட் கிடச்சிடுறாங்கல்ல நமக்கு. எஸ்ஜி உங்களுக்கு மட்டுமா அப்படி இருக்குது பாப்ஸு? எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. காலையில் கண்ணை முழிக்கும் போது ஏஞ்சி வேகத்து குடுகுடுன்னு ஓடி போய் மோட்டரை போடுறேன், ஒரு வேலையாக ஆரம்பிக்கிறேன், வந்து உக்கார எழுந்திருக்கிறேன், போகிறேன் வர, இதே நிலமையாக தான் இருக்குது என் நிலமையும். இப்போ வர வர ரொம்ப இப்படி ஒர்க்கில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, ரொம்ப முன்ன மாதிரி இல்லை. சரி ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் லைவ் முடிய போது வாங்க மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். சதீஷ், சங்கர் ஜாடை இல்லை ஜடை. அடாடா, எங்கள் சங்கருக்கு டைப்பிங் வராது. என்ன எங்கள் சங்கரை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கள் தலை தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுமா, அவனை வச்சு ஓட்டுவீங்க. இன்றைக்கி எங்கள் சங்கர் செல்லம் கிடச்சிட்டாரு, நீங்கள் அவரை வச்சு இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யூடியூபின் இளவரசி. தேங்க்யூ சென்னை, தேங்க்யூ தேங்க்யூ பட்டு. இளையராஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட்டுங்களா? மெம்பர்ஷிப்பெல்லாம் கலக்கலாக இருக்கும் கண்ணு, செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க எல்லாரும். சரோ சாயல் தான் ஜாடைன்னு சொன்னேன். சரி பட்டுங்களா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. லைக் போட்டுக்கோங்க, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. காற்று அடிக்குதா?
மணிகண்டா உனக்கு இருக்க கொழுப்பு. விச் லெவல் கேன் ஜாயின்? லெவல் 3 எடுத்துக்கோங்க. ஆல் மெம்பர்ஷிப் லைவ் ஃப்ரீயாக பார்க்கலாம். பாண்டிவேல் ஹாய் ஆண்டி, உங்கள் ஐஸ் சூப்பர் ஆண்டி. ஓகே குமார், ஓகே குமார். இல்லை மறந்துட்டேன் லைக் போட, சாரியா. நல்ல ஃப்ரெண்டு, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பொழப்ப நடத்துகிறேன். செல்லக்குட்டி சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க பட்டு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் லைவ் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. டபுள் டச் பண்ணிக்கோங்க பட்டுங்களா. இன்னும் ஒன்று தான்டா, லைக் போட்டுக்கோங்க. நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு லைக் போட்டிங்கன்னா நான் மெம்பர்ஷிப் உடனே ஆன் பண்ணிவிடுவேன். வாவ், தேங்க்யூ. சரி ஓகே, லெவல் 1 ஆன் பண்ணுறேன், வந்துடுங்க. லெவல் 3 தான் எனக்கு மெயினான லைவு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெவல் 1 போட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா அதை விட ரொம்ப ஹார்ட் லெவல் 3 தான் அதிகம். ஆனால் நான் பார்க்குறேன் இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதா அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதா. காய் போட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டு 1 காமிச்சதுன்னா 1 லெவல் போட்டுறேன். 2 லெவல் 3 காமிச்சா 3 போட்டுறேன் ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டா இதுவா, திவ்யாவா வித்யாவா, அந்த மாதிரி லெவல் 1 லெவல் 3 இதை போட்டு பார்த்துட்டு நான் ஆன் பண்ணுறேன். ரெடியாக இருங்க. ஓகே காய்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாப்ஸ் உடம்பு பார்த்துக்கோங்க, சரோ உடம்பு பார்த்துக்கோங்க, சங்கர் உடம்பு பார்த்துக்கோங்க, மளிகை கடைக்காரு உடம்பு பார்த்துக்கோங்க, தலைமச்சான் நீயும் உடம்பு பார்த்துக்கோ, எஸ்டி ஒன்றையும் சேர்த்து தான் சொல்கிறேன், மோனி உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்கள் இருக்கிறோம். ஓகே காய்ஸ், மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. மெம்பர்ஷிப் லெவல் இப்போ நான் 1 தான் ஆன் பண்ண போகிறேன். செம்ம ஹாட் மச்சி.